மக்கள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் டாக்டர் ஜெயம் ஜெய்ஷி, கோவையிலிருந்து. இன்றைக்கி நம்ம புத்தாண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த வருஷ புத்தாண்டில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கப் போகிறது, 12 ராசிகளுக்கும் எந்த விதமான அமைப்பு நம்மளுக்கு கொடுக்கும், எந்த விதமான ராசிகள் நல்ல பலமாகவும் நல்ல அதிர்ஷ்டசாலியாகவும் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு ராசியாக பார்த்துடலாம். அதற்கு முன்பு பார்த்திங்கன்னா, இந்த வருடத்தில் சனி பெயர்ச்சி நடக்க இருக்கிறது, ராகு பெயர்ச்சி, கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சிகள் அனைத்துமே இந்த வருடத்தில் நம்மளுக்கு நல்ல விதமாக பெயர்ச்சி ஆகிறது. முதல் சனி பெயர்ச்சி நடக்க போகுது. இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு எங்கே போகும் அப்படின்னா, கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு போக இருக்கிறார். இந்த மீன ராசியில் ராகு பகவான் இருக்கிறதுனால ஒரு 50 நாட்கள் அவர்களுடைய இணைவு அதில் இருக்கும். அப்போ இந்த 50 நாட்களும் 12 ராசிக்காரர்களும் மிகவும் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி ராகு மோட்சஸ்தானம் ஆகிய 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த 50 நாட்களுக்கு எந்த விதமான தொழில்களும் எந்த விதமான நல்ல காரியங்களும் கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்தால் அவர்களுக்கு நன்றாக இருக்கும். உடல்நிலையிலும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தீராத நோயில் இருப்பாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை சிக்கிட்டே இருப்பாங்க, அதற்கு அந்த கிரகம் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மேச ராசி. இந்த மேச ராசிக்கு அதிபதியாக செவ்வாய் விளங்குகிறார். இந்த செவ்வாயுடைய அமைப்பு உங்களுக்கு நல்ல பலமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பலமாக இருக்கிறது. இந்த செவ்வாயுடைய அமைப்பு படி உங்களுடைய மேச ராசி நல்ல பலம், ஆளுமை இது எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த புத்தாண்டில் ஒரு 3 மாத காலங்கள், இப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த 3 மாத காலங்கள் நீங்கள் எந்த தொழில் எடுத்தாலும் எந்த விஷயத்துக்கு நீங்கள் முயற்சிகள் பண்ணினாலும் அதே ஒரு காலதாமதமாக 3 மாதங்கள் கழித்து நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புத பலனை கொடுக்கும். மேசராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பெயர்ச்சியும் சனி பகவானுடைய பெயர்ச்சியும், இப்போ புதன் பகவான் ஜனவரி 4ஆம் தேதி பெயர்ச்சியாகிறார். இந்த பெயர்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு மேசராசிக்கு அற்புத பலன் கொடுக்கும். குடும்ப உறவில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் வெளியூர் போய் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளூருக்குள்ளேயே வேலை கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு கட்டுறது தடங்களாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சுப விரயமாக இருந்தால், ஒரு வண்டிக்கு நான் காசு போடுறேன், நான் வீடு கட்டுறதுக்கு நான் லோன் வாங்குகிறேன் அப்படின்னு இருந்தால் மட்டும் உங்களுக்கு அது சுப விரயமாக மாற்றி அதை உங்களுக்கு அற்புத பலனை கொடுக்கும். ரிஷபராசி. இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு அதற்கு அதிபதி சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் பெண்களை ரொம்ப பலப்படுத்தும். பெண்களுக்கு ரிஷபமும் துலாமும் ரொம்ப பலம். இந்த பலமான ஒரு கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல பலமாக இருக்குது இல்லை இல்லைங்கிறதுலாம் இங்கே இல்லை. புத்தாண்டு பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2025 1 கூட்டினீங்கன்னு பார்த்தீங்கன்னா 11ங்கிற எண்ணிக்கை வருது. இந்த 11ங்கிறது லாபஸ்தானமாகவும் அதையே கூட்டும்போது 2ங்கிற எண்ணிக்கை உங்களுக்கு நல்ல ஒரு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்குது. அப்போ இந்த சுக்கிரன் கூடிய அதிபதி உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்காரோ அந்த ராசியை நீங்கள் ரொம்ப பலம் பெற்றிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு என்னெல்லாம் இன்றைக்கி நடக்கும் அப்படின்னா, லேட்டான திருமண வாய்ப்பு உள்ளவர்களுக்கும் குழந்தை வரம் வேண்டி இருக்கிறவங்களுக்கும் கட்டாயம் உங்களுக்கு இந்த வருஷத்தில் ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய ஃபுட்டு கொஞ்சம் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல்நிலை சீராக அமையும். இந்த ராசிக்காரர்களுடைய தாய் ஸ்தானாதிபதி உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க. இவ்வளோ நாள் அடிக்கடி ஏதாவது ஒரு மருத்துவ செலவில் இருக்கிறவங்க கூட இந்த ராசிக்காரர்கள் தாய் கண்டிப்பாக ஆரோக்கியம் பெறுவார்கள். இந்த ராசிக்காரர்களும் எனக்கு அடிக்கடி வலிகள் இருக்குது, வயிற்று வலி இருக்குது, ஏதோ ஒரு உடல் உபாதைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுடைய தொழிலையும் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலில் நல்ல ஒரு பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும். இது ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டான ஒரு பொது பலன். மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்கள் இயற்கையிலேயே பார்த்தீங்கன்னா புதனோடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். இந்த புதன் அப்படிங்கிறது அறிவுக்காரர்கள்,
நுண்ணுயிர்வாக நம்ம என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அத்தனையும் உள்ளுணர்வாக வாங்கிக்கிட்டு அதை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்கு உண்டு. இப்போ அவங்க ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு தொழிலில் இருப்பாங்க. கண்டிப்பாக பதவி உயர்வு உங்களுக்கு உண்டு. தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குது. எனக்கு இன்க்ரிமெண்ட் வரலை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த காலகட்டம் கட்டாயம் இன்க்ரிமெண்ட்டு உங்களுக்கு கிடைச்சே தீரும். அடுத்தது அக்கா தங்கை. இப்போ ஒரு குடும்பத்தில் அக்கா தங்கை இருக்காங்க, அண்ணன் தம்பி இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் திருமணம் லேட்டாக இருந்துச்சு அப்படின்னா திருமணம் கைக்கூடி வந்துடும். வெளிநாடு செல்பவர்கள், இப்போ வெளிநாட்டுக்காக ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கேன், நான் வெளிநாடு போக முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மிதுன ராசிக்காரங்கள் இந்த காலகட்டம் எப்போ நீங்கள் முயற்சி பண்ணணும் அப்படின்னா, இந்த சனி பகவானும் ராகு பகவானுடைய கிரக இணைவு மாறி உங்களுடைய குரு பயிற்சி நடக்கும்போது நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு அந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் இன்னொரு விஷயம், யாரை நம்பியும் வெளிநாட்டுக்காக நீங்கள் காசு கொடுத்தா அந்த காசு உங்களுக்கு விரயமாயிடும். அதில் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மிதுன ராசிக்காரங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு தந்தையின் உடல்நிலையை நல்லா முன்னேற்றமாக வைத்து கொள்ளும். யாருக்காவது நீங்கள் ஒரு உதவி செய்கிறீங்க, என்னால் முடியல, இந்த கல்யாணம் பண்ணி வைக்க முடியல, இல்லை என்னால் அவங்களுக்கு எந்த விதமான ஹெல்ப் பண்ண முடியல, இத்தனை வருஷமாக ஒரு மாதிரி புலம்பிகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் நான் இதை செஞ்சுட்டேன், ஏன்னா எனக்குண்டான பணவரவு அதிகமாக வந்திருக்கு, நான் இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் மற்றவர்களுக்கு போய் சேரும். குடும்ப நல்ல சுபிக்ஷமாக இருக்கும். கடகராசி. காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடமாகிய கடகராசி ஒரு நல்ல வலிமையான ஒரு கிரகம், வலிமையான ஒரு ராசி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய் அடுத்தது தந்தை, இவர்களுக்கு அடுத்தபடியாக எல்லாமே இருக்குது. அப்போ தாய் என்பது கருவறை. அப்போ அதுக்கு முக்கியத்துவமான ஒரு அமைப்பு தாயுடைய ஸ்தானம். அப்போ இந்த கடகராசிக்காரங்களுக்கு போன வருஷம் நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க, எது எடுத்தாலும் தடங்கள், கைக்கு வந்தது வாய்க்கு எட்டாமல் போயிருக்கும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி திருவினையாக்கும். ஆனால் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி யாருன்னா புதன் பகவான். நீங்கள் செய்கிற செயல் மற்றவங்கள போய் ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். எப்பவுமே கடகராசிக்காரங்களுக்கு அது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அந்த ராசிக்குள்ளே மட்டும்தான் 6, 8, 12 மறைவு ஸ்தான நட்சத்திரங்கள் இருக்குது. பூசம், அனுஷமுத்திர மறைவு ஸ்தானங்களாகிய பூச நட்சத்திரமும் அதில் இருக்குது, புனர்பூசமும் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த 6, 8, 12 நட்சத்திரங்கள் உங்களை வலிமை இழக்க செய்யும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆண்டு நிறைய குழந்தைகளுக்கு அன்னதானம் செஞ்சுட்டு வாங்க. இந்த புத்தாண்டு உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நிறைய குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்ய செய்ய உங்களுடைய தாய் ஸ்தானம் உங்களுக்கு நல்ல பலம் பெறும். அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் நிலைச்சி இருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறதே, எல்லா ராசியினருக்கும் 3 மாதங்கள் கழித்து எந்த வேலையும் தொடக்கலாம், எந்த வேலையும் துவங்கலாம். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு 50 நாட்கள் கழித்து தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல வலிமை உள்ள ஒரு அமைப்பாக ஏற்படுத்தி நீங்கள் லேண்டு விஷயமாக ஏதாவது இடம் விற்கிறது, வாங்கிறது, இல்லை லேண்டுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் இப்போ தாராளமாக செய்யலாம். இல்லை நீங்கள் முதல்ல செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இப்போ தான் நற்பலன்களை கொடுக்க வல்லது. உங்களுடைய பூர்வீக சொத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம விற்கணும்னு நினச்சா விற்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறது பலமாக இல்லாமல் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் போய் உங்களுடைய குலதெய்வத்துடைய வழிபாடு நல்ல முறையில் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவும் நிவர்த்தி ஆகிடும். இந்த வருடம் உங்களுக்கு புத்தாண்டு நல்ல அற்புத பலன்களையும், தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்த்து உங்களோட நல்ல வழிமுறைப்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய தாய் ஸ்தானம் நல்ல ஆரோக்கியம் பெறுவார்கள். உங்களுடைய குழந்தை ஸ்தானம் மேல் படிப்புக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம். சிம்ம ராசியை பற்றி பார்க்க போகிறோம். சிம்மம் என்றாலே ராஜா. அப்போது ஒருவர் ராஜா போல வாழ்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சிம்ம லக்னமாகவோ இல்லை சிம்ம ராசியாகவோ இருப்பது ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு அமைப்பு. அப்போ சிம்மம் என்றால் குறையாது, அழியாத ஒரு அமைப்பு.
பூர்வஸ்தானமும் அங்கே தான் இருக்குது, குழந்தை ஸ்தானமும் அங்கே தான் இருக்குது. அப்போ இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வெளிநாடு நான் போகணும், எனக்கு இவ்வளோ நாட்கள் எழுதின எந்த ரிசல்ட்டுமே வரலை அப்படின்னு இருக்கிறவங்களும், இல்லை ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தைக்கு நான் அதை சேர்த்து வச்சுருக்கேன், இதை எடுத்து உபயோகப்படுத்தணுன்னா என்னால் முடியல, அது எனக்கு கால தாமதமாக வந்திருக்கு, கால தாமதமாக எனக்கு எல்லாமே செயல்படுது அப்படின்னா இந்த வருடம் அவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ ஒரு கூட்டு குடும்பம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு முதியவர்கள், இப்போ ராகு என்றால் பாட்டன், கேது என்றால் பாட்டி, அப்போ இந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்பம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு அமைப்பு இந்த வருடம் அவங்களுடைய ஜாதகப்படி இருக்கிறது. அடுத்தது, சொந்த தொழிலில் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, இது உங்களுடைய மைனஸு. ஏன்னா இந்த வருஷம் நீங்கள் சொந்த தொழில் இன்வெஸ்ட் பண்ணும்போது லாபஸ்தானம் அதிகமாக கிடைக்காது. இருக்கக்கூடிய சொந்த தொழிலையே நீங்கள் நல்ல விதமாக நடத்தலாம், அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு நற்பலன்களை கொடுக்கும். ஏன்னா இந்த வருஷம் 3 கிரகங்கள் நல்ல ஒரு வலிமையான ஒரு கிரகங்களே உங்களுக்கு பயிற்சி ஆகிறாங்க. அந்த பயிற்சியின் மூலிமா ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல அற்புத பலன்கள் கண்டிப்பாக உண்டு. கன்னி ராசி காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் இடமான கன்னி. இந்த கன்னி ராசியில் புதன் பகவான் என்பவர் உச்சம் பெறுகிறார். அப்போ புதன் என்றால் என்ன அப்படின்னா நல்ல அறிவு, நல்ல திறமை, நம்மளுடைய திறமையை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு கிரகம் புதன். அப்போது புதனில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசியில் யாராவது ஃபோட்டோகிராஃபர், இல்லை மீடியாவில் இருக்கீங்க, இல்லை கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆண்டு அவங்களுக்கு அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும். ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கேது பகவான் பயிற்சி ஆகிறார். அப்போ கேது பிடியில் இந்த 1 வருஷமா 1.5 வருஷமா சிக்கிட்டு எதையுமே உங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வராமல் இருந்திருப்பீங்க இல்லையா, இந்த வருஷம் அப்படியெல்லாம் இல்லாமல் உங்களுடைய அமைப்பு சூப்பராக உங்கள் திறமை மற்றவங்களுக்கு தெரியும்படி இருக்கும். அதன் மூலியமாக இந்த புதனாகிய கன்னி ராசி நல்ல ஒரு விஷயத்தை இந்த புத்தாண்டு அனுபவிப்பீங்க. அதில் குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன் கொடுக்கும். உங்களுக்கும் அப்படி தான். ஏன்னா ருணரண ரோகம் அப்படிங்கிற ஒரு ஸ்தானமாக அது இருக்கிறதுனால உங்களுடைய வண்டி வாகனத்தில் நீங்கள் போகும்போது கவனம் தேவை. பழைய வண்டிகளை இப்பொழுது வாங்காதீங்க, உங்கள் வண்டிகளை முதல்ல மாற்றாதீங்க, இதில் ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. பார்ட்னர்ஷிப் சேர்த்தாதீங்க. உங்களோட உடம்புல இடுப்புக்கு கீழே கொஞ்சம் பேலன்ஸ் கம்மியாக இருக்கும், அதை நீங்கள் சரிப்படுத்தி நம்மளுக்கு எந்த விதமான வழிகள் உண்டாகுதோ அதை உடனடியாக நீங்கள் தீர்வு செய்துக்கிட்டால் கண்டிப்பாக அதிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம். இது கன்னிராசிக்கு உண்டான ஒரு அமைப்பு. துலாம் ராசி. துலாம் ராசியை ராசிகளிலே ரொம்ப முதன்மையான ஒரு ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா நான் துலாம் ராசி தான் சொல்லுவேன். காலபுருஷனுக்கு 7ஆம் இடம், 7ஆம் இடம் நல்லா அமைந்தால் ஒருவருடைய வாழ்க்கை அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும். ஒருவருடைய வாழ்க்கையில் நல்லா இருக்காங்களா, நல்ல குடும்பத்தோடு இருக்காங்களா, நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்களா அப்படின்னு துலாம் கிரகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அங்கே வயிறுங்கிற ஒரு ஸ்தானம் இருக்குது, அந்த துலா ராசியில் தராசுங்கிற ஒரு சிம்பல் இருக்குது. அப்போது இந்த துலாம் ராசிக்கு உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னா, வருமுன் ஒரு விஷயம் இருக்குது, அதை அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற உணர்வு ஆட்டோமேட்டிக்காக துலாம் ராசிக்கு இருக்குது. ஒரு தெய்வ கடாட்சம் கண்டிப்பாக உண்டு. துலாம் ராசியில் எந்த ஒரு குடும்பத்தில் ஒரு துலாம் ராசிக்காரர்கள் இருந்தால் அந்த குடும்ப சுபிக்ஷம் பெறும். யார் நீங்கள் கீழே இறங்கினாலும் வலிமை இல்லாமல் நான் கீழே இறங்கிட்டேன், எனக்கு தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தில் ஒரு துலாம் ராசிக்காரங்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பயப்படவே வேண்டாம், அவங்க உங்களைய தூக்கி விட்டுருவாங்க. இது வழி நீ போய்க்கோ, இந்த வழியில் போனால் உனக்கு நல்ல ஒரு கடாட்சம் இருக்கும், நல்ல வழிமுறை இருக்கும், எப்போ பாரு அவங்க நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த துளாராசிக்காரருக்கு அற்புதமான ஒரு பலன் இந்த வருடம் ராஜயோகத்தை கொடுக்கும். துளாராசிக்கு தான் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப ராஜயோகத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் ஒருத்தரை குபேரனாக்கக்கூடிய வலிமையும் இந்த வருடம் அவங்களுக்கு நிச்சயம் உண்டு. அவங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அம்பாலை அவங்க வழிமுறைப்படுத்திட்டு வரணும். இப்போ அம்பாலை பூ அர்ச்சனை, தாமரை பூ அர்ச்சனையெல்லாம் அவங்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு தாமரையால் அவங்களுக்கு ஒரு மாலை போட்டுட்டு வர்றதோ இல்லை ஒரு தாமரை பூ கொண்டு அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரதோ இருந்தால்
இந்த துலாம் ராசி அற்புதமான இந்த யோகத்தையெல்லாம் உடனடியாக அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அவர்களுக்கு மட்டுமே ராகு சனி பகவானுடைய இணைவு அற்புதம். ஓகேங்களா? மற்ற கிரகங்களை விட இவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு இருக்கும். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்களே நல்ல பதவியில் இருப்பார்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டமான ஒரு ராசின்னு பார்த்தீங்கன்னா அது விருச்சிக ராசி. காலபுருஷத்துக்கு அது 8. 8ங்கிற ஸ்தானம் 8 மறைவு ஸ்தானம். ஆனால் மறைந்த பொருள் நிறைந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு 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 கான்செப்ட் இருக்குது. அதன் மூலியமாக விருச்சிக ராசியில் பிறந்தவங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ராஜ்யம் ஆளுவாங்க, அவங்க தான் அவங்க ஒரு வீட்டில் ராஜாங்கம் படுத்துவாங்க. இது எல்லாமே அந்த ராசிக்குடைய அமைப்பு. அப்போது இந்த வருடம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு. அவங்கக்கிட்ட இந்த கெட்ட பெயர்கள் விலகி நல்ல பெயர்கள் அவங்களுக்கு வரும். இப்போ ஒரு வேலையில் ரொம்ப உழைப்பை கொட்டியிருப்பாங்க, அவங்களுக்கு உண்டான ஊதியமோ பதவி உயர்வோ அவங்களுக்கு கிடைக்காது. அது எல்லாமே இந்த வருஷம் என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல ஊதியமும் ஒரு பதவி உயர்வு அவங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். என்னடா நான் வந்து எப்போவோ பண்ணியிருந்தேன், அந்த விஷயம் இன்னும் எனக்கு கை கூடலை அப்படிங்கிறது, என்னைக்கோ போட்ட விதை இன்று முளைக்கும் சொல்கிற மாதிரி 100% அவங்களுக்கு இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு அதிர்ஷ்டம் அவங்கள தேடி வரும். அப்போ அவங்க அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுற மூலியமாக தான் இந்த அதிர்ஷ்டம் அவங்க கண்ணுக்கே தெரியும். ஏன்னா அது மறைவு ஸ்தானம். அப்போ நம்ம தேடி போகணும். உட்கார்ந்துட்டு எனக்கு எதுவும் கிடைக்கலன்னு கண்டிப்பாக சொல்லக்கூடாது. ஒரு தடவைக்கு 4 முறை முயற்சி பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா 2 முறை 4 முறை முயற்சி பண்ணால் வெற்றி நிச்சயம். ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஃபெயிலியர் ஆகிட்டு வரீங்கன்னா இந்த ஆண்டு ஒரு 2 முறை 3 முறை போங்க, கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஒரு இதில் நீங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கை நீங்கள் இழந்துடவே கூடாது. அந்த இடத்துல சந்திரன் நீசமாகிறதுனால உங்களுடைய உடல் நிலையில் நீர் சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பு, மூச்சு குழலில் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு அலர்ஜி இந்த மாதிரிலாம் வரும். அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போது அந்த இடத்துல உங்களுடைய தாய் ஸ்தானம் பிற்பகுதின்னு சொல்லுவோம். பிற்பகுதின்னு பார்த்தீங்கன்னா மார்ச்சுக்கு மேலே செப்டம்பர் வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் அவர்களை நீங்கள் கவனமாக இருக்கணும். அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இமீடியட்டாக நீங்கள் ஒரு மருத்துவம் பண்ணினீங்கன்னா அதுலேருந்து அவங்க மீண்டும் வந்துடுவாங்க. மற்றபடி விபத்து விபரீதங்கள் எதுவும் இவர்களுக்கு இருக்காது. அப்போ விருச்சிக ராசி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுவதன் மூலமாக எல்லா நன்மைகளையும் கண்டிப்பாக நீங்கள் அனுபவிக்கலாம். தனுசு ராசியில் பிறப்பது அரிது. ஏன்னா திரிகோணமாகிய 1, 5, 9 அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு முன்னேற்றத்துக்குரிய அந்த ஒரு அமைப்பு. யாருக்கெல்லாம் புண்ணியம் செஞ்சுருக்காங்களோ, யாரெல்லாம் பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருக்கோ அப்போ தான் இந்த 1, 5, 9 பிறப்பாங்க. அது லக்னமாகவோ இல்லை ராசியாகவோ அவங்களுக்கு நல்லா அமையும். அப்போது அரிது தனுசில் பிறப்பது அரிதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தனுசுங்கிறது குருவுடைய வீடு. ஒரு ஆசானாக ஆகக்கூடிய அமைப்பும் உங்களுடைய குலதெய்வத்துடைய அனுகிரகம் நம்மளுக்கு முழுமையாக வேணும் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு நிச்சயம் உண்டு. இந்த தனுசு ராசிக்காரங்கள் பிறந்தவங்க இந்த வருடம் என்ன செய்யணும் அப்படின்னீங்கன்னா உங்கள் சொந்த பந்தங்கள் கிட்ட இருக்கக்கூடிய விரோதங்களை நீங்கள் விட்டுறணும். நிறைய விரோதங்கள் இருக்கும், நிறைய பகைகள் இருக்கும், சாபங்களும் நம்மளுக்கு அதன் மூலியமாக தான் வரும். அப்போ இந்த ஆண்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம குடும்பத்தை சேஃப் ஆக்கணும். எப்பவுமே நம்ம குடும்பத்தை வந்து ஒரு சேஃப் நிலையில் கொண்டு வரணும். அதுக்கு நீங்கள் யாருக்கிட்டையும் விரோதம் பாரக்கூடாது. அடுத்தது, இந்த விரோதத்தை காட்டாமல் இருந்தாலே உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் நன்றாக இருக்கும். அடுத்தபடியாக அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய சொந்தக்காரங்க யாராவது நீங்களே தெரியாமல் யாருக்காவது நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாலோ இல்லை மற்றவர்களுடைய சாபத்தை நீங்கள் வாங்கியிருந்தாலோ இந்த வருஷம் உங்களுக்கு அற்புதமாக என்ன பண்ணலாம், நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னா ஒரு 7 பெண் குழந்தைகள் எடுத்துக்கோங்க. 7 பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு gift வாங்கி கொடுங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு பலன். சப்த கண்ணீர்களுடைய உங்களுடைய அமைப்புக்கு சூப்பராக இருக்கும். இதை செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய
ஒரு வழிமுறையும் சரி, உங்களுடைய குடும்ப சுபிக்ஷமும் நன்றாக இருக்கும். இதில் யாராவது வெளிநாட்டில் இருக்கீங்க, என்னால் இங்கே மீண்டு வர முடியலை, அதுக்கு தடங்கல்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த வருஷம் வந்துடுவாங்க. அவங்க நல்ல செட்டிலோட, என்னால் பாதியில் நான் விட்டுட்டு வரல, நல்லா நான் சம்பாரிச்சிட்டேன், என் குடும்பத்தோடு வந்து ஒன்றா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வருவாங்க. ஒரு தந்தை ஒரு மகனுக்காக கோரிக்கையாக ஏதாவது வச்சுருப்பாங்க, அதுவும் இந்த வருஷம் கண்டிப்பாக நன்றாக நடக்கும். மகரம் என்பது காலபுருஷத்துக்கு 10ஆம் இடம். ஒரு மனிதன் நன்றாக தொழில் செய்கிறாரா, இல்லை அவருக்கு நன்றாக தொழில் அமைஞ்சிருக்கா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 10ஆம் இடமாகிய மகரத்தை தான் நம்ம பார்க்கணும். இந்த மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் அதிபதி ஒருவரே, சனி பகவான். அப்போது இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் யாருக்கெல்லாம் இருக்கோ, இப்போ மகரத்துக்கு அதிபதியும் சரி கும்பத்துக்கு அதிபதியும் இருக்கோ, அவர்கள் நல்ல அற்புதமான ஒரு தொழிலில் இருப்பாங்க, ஒரு அரசாங்க வேலையிலையும் இருப்பாங்க, அரசாங்க சம்பந்தப்பட்ட துறையிலையும் இருப்பாங்க. அவங்களுடைய மூலிமா அவங்களுக்கு நற்பலன்களே கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்படி மகர ராசிக்கு இந்த வருஷம் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, கவர்மெண்ட் சார்ந்த சலுகைகள் ரொம்ப கிடைக்கும். அவர்களால் இப்போ ஒரு லோன் போட்டிருப்பாங்க, இல்லை எதையாவது எதிர்நோக்கி அவங்களுக்கு கவர்மெண்ட் மூலிமா தான் அந்த விஷயம் நடக்கும்னு நினச்சிருப்பாங்க. அதுவெல்லாம் இந்த வருடம் அவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த விஷயத்தை அவங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். ஓகே, இது உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது. அப்போ அவங்களுக்கு இந்த புத்தாண்டு தொடக்கத்தில் இருந்து அடுத்த புத்தாண்டு வர்றதுக்குள்ளே 10 மாத காலத்துக்குள்ளே அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடந்துடும். அடுத்தது அவங்களுக்கு கைகால் வலி, சில என்ன ஒரு உடல்நிலையில் வரும் அப்படின்னா இச்சிங் வரும், அலர்ஜி இருக்குது. இந்த அலர்ஜி இச்சிங் எல்லாம் என்னதுனால உங்களுக்கு வருது அப்படின்னா ராகுவோட அமைப்புனால. அப்போ நீங்கள் அந்த இந்த காலகட்டத்தை ஒரு மருத்துவத்துக்கு நீங்கள் போய் இந்த என்ன பிரச்சனைன்னு போனீங்கன்னா இப்போ தீர்வாகும். ஏன்னா போன வருஷம் என்ன பண்ணாலும் தீர்வு கிடைச்சிருக்காது. இந்த வருஷம் கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு மகர ராசிக்கு உண்டு. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வயசானவங்க இருக்காங்க இல்லைங்களா, ரொம்ப முடியாதவங்க, அந்த ரொம்ப முடியாதவங்களுக்கு செருப்பு, அடுத்தது ஷால், கம்பளின்னு சொல்லுவாங்க, கம்பளியும் செருப்பு வாங்கி கொடுங்க. அற்புத பலன்களை உங்களுக்கு கொடுத்துரும். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் அன்றோடு தீர்ந்துடும். இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு அற்புத ஒரு பலனை கொடுக்கக்கூட வல்லமை பெற்றது. கும்ப ராசியில் என்ன இருக்குது சிம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு கும்பகோடம். அந்த ராசியில் பிறந்தவங்க என்றைக்கும் நேர்மையாக இருப்பாங்க. அவங்க எப்போ பாரு என்ன சொல்லுவாங்கன்னா, கரெக்டாக இருக்கணும், ஐயோ அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது, இதே தான் அவங்களுடைய வாக்கு. ஏன் அப்படின்னா, கும்பம் என்பது ஒருவரை கையெடுத்து கும்பிடக்கூடியது. இன்றைக்கி கலசம் வெறும் கலசமா, இல்லை அது நிறை குடமா, தங்க குடமா, இதெல்லாமே நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் கும்பம் என்ற வடிவத்தை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், கும்பிடுவோம். அப்போது இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு என்றைக்கும் மதிப்பு குறையாது. இந்த மதிப்பு குறையாத ஒரு அம்சம் கும்பராசி. அப்போ அவங்க வீட்டில் இருந்தாலும் சரி, வெளி வட்டத்தில் வெளி அமைப்பில் இருந்தாலும் அவங்களுக்கு என்றைக்கும் மதிப்புகள் குறையாது. இந்த மதிப்புகள் குறையாமல் இருக்கும்போதே அவர்கள் 4 பேர்த்துக்கு நல்லது செய்யக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. அப்போ இந்த கும்பராசி இந்த புத்தாண்டில் என்ன ஒரு அற்புத பலன் அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு இப்போ அவங்க ஒரு ஒர்க் ஷாப் வச்சுருப்பாங்க, சொந்த தொழில் செஞ்சுருப்பாங்க, வேலை ஆட்கள் அவங்கக்கிட்ட நிரந்தரமாக இல்லாமல் நல்லா இருந்திருப்பாங்க, திடீர்னு போகிறாங்க, எனக்கு வேலையாட்கள் ரொம்ப அமையலை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வேலையாட்கள் நிரந்தரமாக ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு, நான் இருக்கேன் சார் உங்களுக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த காலகட்டம் வந்து சேருவாங்க. அப்போ அவங்களுடைய தொழிலில் வணிகம் சம்மந்தப்பட்டது, அவங்க ஒரு ஃபாரினுக்கு வெளிநாட்டுக்கு உண்டான ஒரு வணிகம் செய்கிறதோ, இல்லை அவங்க ஒரு ஐடி கம்பெனியே வச்சுருந்தாலோ, அது எல்லாமே இந்த வருஷம் நல்ல விதமாக அமைந்து அவர்களுக்கு ஒரு வேலையாட்களும் நல்ல விதமாக அமைந்து நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து நல்ல லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அவங்க வீட்டில் அவங்க குலதெய்வத்துடைய ஃபோட்டோ ஏதாவது எப்போவுமே கும்பிட அமைப்பில் இருக்காங்க, ஒரு கும்பத்தை பார்த்தா கும்பிடுவோம் இல்லையா, அந்த அமைப்பில் இருக்கிறதுனால அவங்களுடைய குலதெய்வத்துடைய ஃபோட்டோவை ஒரு ஃப்ரேம் போட்டு எப்பவும் பார்க்குறபடி வச்சுக்கிட்டா அவங்களுடைய வம்ச விருத்தி ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்கும். எப்பவுமே தெய்வத்துக்கு தான் சோதனைன்னு சொல்லுவாங்க. அப்போ கும்பராசிக்கு தான் சில சோதனைகளும் வரும். அவங்களோட வம்சத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு திருமணமே நடந்திருக்காது,
ஒரு சில பேர்த்துக்கு குழந்தையே இல்லாமல் இருக்கும். இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் தீர்ந்து அவர்கள் 3 தலைமுறைக்கு செய்த ஏதாவது ஒரு பிரச்சனையும் தீரக்கூடிய அமைப்பை இந்த ஆண்டை பயன்படுத்திக்கோங்க. அப்போ ஒரு குலதெய்வத்தை நீங்கள் ஃப்ரேம் போட்டோ இல்லை தினமும் பார்க்குறபடியோ வச்சுக்கிட்டா உங்களுக்கு இந்த ஆண்டில் இருந்து உங்களுக்கு ஒரு நற்பலனையும் கொடுக்கும். உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானமும் பலமாக இருக்கும். யாருக்கெல்லாம் தீராத அந்த திருமணமே நடக்கலை, குழந்தையே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் இது நல்ல ஒரு காலமாக அமைஞ்சு அவங்க ஆனால் ஒரு வேண்டுதல் மூலியமாக தான் இது நடக்கும். ஏன்னா நம்ம தெய்வத்துக்கிட்ட போனால் ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் இல்லையா, அப்போ நம்ம கண்டிப்பாக ஒரு வேண்டுதல் மூலியமாக நம்மளுக்கு இந்த அமைப்பெல்லாம் சரி செய்து கொடுக்கும். இது நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. மீன ராசி அப்படிங்கிறது மோட்ச ராசி, 12ஆம் இடத்துக்குரிய ராசி. இந்த 12 அப்படிங்கிறதே என்னங்க, எல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம், ஆனால் நம்ம கைக்கு வரலை. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்? எனக்கு ஏக்கரா கணக்கில் பணம் இருக்குது, ஏக்கரா கணக்கில் இடம் இருக்குது, நிறைய சொத்து இருக்குது, ஆனால் என்னால் அனுபவிக்க முடியல. இப்படி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல புதன் பகவான் ஆகிய புதன் அங்கே நீசமாகிறாரு, அங்கே சுக்கிரன் உச்சமாகிறாரு. யாருக்காவது அந்த ராசியில் புதனும் சுக்கிரனும் இருந்தால் நீசபங்க ராஜயோகமாக மாறி அற்புத பலனை கொடுக்கும். ஆனால் ஒரு கிரகம் புதனாக இருந்துச்சு அப்படின்னா இருக்கும் அனுபவிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது ஒன்று தான் இந்த காலகட்டத்தில். ஆனால் குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் வீடு ஏதாவது பாதியில் நின்றுட்டு இருந்தாலோ இல்லை அவங்க ஏதாவது முதலீடு போட்டு அது செய்ய முடியாமல் இருந்தாலோ இந்த வருஷம் அது செஞ்சிடும். எப்போ அப்படின்னா குரு பயிற்சிக்கு அப்புறம். அந்த ராகுவோடைய சனி பகவானுடைய இணைவு அவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தையும் உடல் உபாதிகளையும் கொடுக்கும். அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீர்நிலைகளாகிய கடல் சார்ந்த இடம் இல்லை நம்ம ஒரு பரிசலில் போகிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக போனீங்கன்னா இந்த வருஷத்தை உங்களை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் எது செஞ்சாலும் வீட்டுடைய அமைப்பு நல்ல ஒரு நிலைமையில் இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள், அது ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள், உங்கள் பேரன் பேத்தியாக இருக்கலாம், உங்களுடைய குழந்தைகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த காலம் படிப்பு சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த படிப்பு ஸ்தானாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு அந்த கிரகத்துக்கு ரொம்ப அதிகம். அப்போ படிப்பு மந்தமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பு ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்கு தினமும் நீங்கள் காலையில் ஒரு எலுமிச்சை பழத்தில் பாதி அறுத்து அது உப்பு சர்க்கரை போடாமல் அவங்கள குடிச்சிட்டு வர சொல்லும்போது மூளையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிளாக்குகள் உங்களுக்கு நிவர்த்தியாகி அதில் இருக்கக்கூடிய அடைப்புகள் உங்களுக்கு சரியாயிடும். அடுத்தது ஞாபக சக்தி அதிகமாகும். பெரியவங்களுக்கே அதில் ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த ராசிக்காரங்களுக்கு. இந்த வருஷம் அது எல்லாமே நீங்கள் சரி செஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகவும் அந்த காரியங்களிலிருந்து லாபகரமான ஒரு விஷயத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய யோகம் இந்த மீனராசிக்கு உண்டு. பன்னிரண்டு ராசிகளுக்கும் என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னதை நீங்கள் கவனமாக கேட்டு இந்த ஆண்டை அற்புதமான ஒரு ஆண்டாக நீங்கள் அமைச்சுக்கோங்க. எல்லா ராசியினருக்கும் ஒரே விஷயம் சொல்கிறது, எந்த தெய்வத்தை வழிபடுறீங்களோ இல்லையோ குலதெய்வத்தை வழிபட்டு உங்களுடைய பூர்வஸ்தானத்தையும் குலதெய்வ அம்சத்தையும் மேம்படுத்தி கொள்ளணுங்கிறது என்னுடைய விருப்பம். நன்றி, வணக்கம்.